இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிரபல ஹாலிவுட் நடிகையான கெல்லி மேக் அவர்கள் சமீபத்தில இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில சின்ன திரை மூலியமா அறிமுகமாகி, அதுக்கப்புறம் வெள்ளித்திரைக்கு போயிட்டு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றவங்க தான் கெல்லி மேக். இவங்க ஏகப்பட்ட படங்கள், சீரிஸ் நடிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, த வாக்கிங் டெட் அப்படின்னு சொல்லலாம். அந்த படம்லாம் உலகளாவிய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருப்பமான படமா மாறி இருந்துச்சு. 31 வயதான கெல்லி மேக் அவர்கள் சமீபத்தில இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஷாக்கிங்கான ஒரு நியூஸ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. கடந்த சில வருடங்களாகவே கெல்லி மேக் அவர்களுக்கு உடல்நலக்குறைவு இருந்திருக்கு. இதனால ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருக்காங்க. அதே நேரம் படங்களும் பண்ணி வந்திருக்காங்க. இந்த ஒரு நிலையில சமீபத்தில அவங்களுக்கு ரொம்ப முடியாம போகவே ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து சிகிச்சையில இருந்துமே சிகிச்சை பலனின்றி அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் தான் வெளியாகியிருக்கு. அவங்களோட ஃபேமிலி இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கெல்லி ரொம்ப ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணு. அவ வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கோலோட இருந்தா, அந்த ஒரு விஷயத்த அவ கரெக்ட்டாவும் பண்ணியிருந்தா. இந்த மாதிரியான நேரத்தில நாங்க ரொம்பவே வருத்தத்தில இருக்கோம். அவளுக்காக நெறைய ஃபேன்ஸ் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கீங்க. அவ வந்து நம்மள விட்டு எங்கேயும் போகல. அவ வந்து ஒரு பட்டாம்பூச்சி மாரி எப்போதும் நம்மள சுத்தியே தான் இருப்பா. அவளோட பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம கூடயே தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா அவங்க பேசியிருந்தாங்க. கெல்லி அவர்களோட அம்மா பேசியிருந்தது இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. தொடர்ந்து ஃபேன்ஸ் எல்லாமே கெல்லிக்கு தங்களோட கண்டோலன்ஸ பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் ஷியாம் அவர்கள் ரீசெண்டா ஒரு பேட்டியில எனக்கு லைலாவ சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்க விஷயம் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. பிரபல நடிகரான ஷியாம் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல அவர பற்றியும் அவரோட சினிமா வாழ்க்கை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அப்படி பேசும்போது அவரு உள்ளம் கேட்குதே படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதுல குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அந்த ஒரு டைம் வந்து லைலா அந்த படத்துல ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அந்த படம் முழுக்க அவங்க என்ன வந்து ஒரு மாரி நச நசன்னு இருக்க கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு கேரக்டராங்க அவங்க டோட்டலா மாத்திட்டாங்க. எனக்கு வந்து சுத்தமா புடிக்கவே இல்ல. எப்போதுமே அந்த ஒரு கேரக்டர் நை நைன்ட்டே இருக்கும். அதனால அந்த கேரக்டர் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது. லைலா அவ்வளோ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஷாட் முடிஞ்சதுக்கப்புறம் லைலா பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட். அவங்க வந்து காமா இருப்பாங்க. அதுக்காக அவங்க வாயடிக்க மாட்டாங்களா அப்படின்னா, பயங்கரமா ஃபன் பண்ணுவாங்க. பட் அந்த ஒரு கேரக்டருக்கும் அவங்களோட ரியல் கேரக்டருக்கும் ஒரு சில சிமிலாரிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. மேலும் இப்ப அவர் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ் குறித்தும் பேசியிருந்தாரு. அண்ட் லைலா அந்த ஒரு படத்துல ரொம்பவே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ஏன்னா, அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல வர ஒரு போர்ஷன் அப்படிங்கிறது நெறைய பேத்துக்கு இப்போ வரைக்குமே பிடிக்கும். லைலா சமீபத்திலயும் ஏகப்பட்ட படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கார்த்தி அவர்கள் நடிச்சிருந்த சர்தார் படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க. அதே மாரி விஜய் சார் கூட கோட் படத்துல நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. லைலாவோட படத்துல எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிதாமகன். உங்களுக்கு எது? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.